வணக்கம் மக்களே, அம்பிகா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற அமைப்பு எதை பற்றி அப்படின்னா, குரு பார்த்தால் கோடி நன்மையா அப்படிங்கிறது தான். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற ஒரு அமைப்பிலேயே ஜோஷியத்தை அழகாக கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட குரு பார்க்கறதுங்கிறது வேறு மாதிரி இருக்குது. நம்ம என்னதான் ஒரு செயலுக்கான கிரக நிலைகள், இன்றைய தசாபுக்தி இதெல்லாம் எடுத்து சொன்னாலுமே அவங்க கேட்குற ஒரு கேள்வி, சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், குருபலன் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு வராங்கனாக்கா, இன்றைக்கி அந்த 4ஆம் பாவகத்தினுடைய தசாபுக்தி தொடர்பில் இருக்கா, சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கா, அந்த கிரகங்களில் ஒரு சுபரான குரு மற்றும் சந்திரனுடைய தொடர்பு இருக்கா, இப்படிலாம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு ஐயா இது இந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிரக அமைப்புகள் சிறப்பாக வரல அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், குருபலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த குருபலனை சொல்கிறதுங்கிறதே, புரிய வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பழைய கேள்விகளில் இருந்து நம்ம தான் மாற்றி கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கும் ஆளாயிட்டோம். பழைய கேள்விகளே இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு இன்னும் நம்மளே அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு புரிய வைக்கலன்னு சொல்கிறதா இல்லை நம்மளே இன்னும் புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. இப்போது கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு வரும் பொழுது பொதுவாகவே குருபலன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு இது சொல்லப்பட்டிருக்கும். நம்ம கோச்சாரங்களில் பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துல நான் சொன்ன நம்பர் இடத்துல எல்லாம் வந்து குரு இருந்ததுன்னா நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்றது ஒரு பொதுவான பலன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்படி ஒரு கோச்சார குரு நமக்கு சாதகமான இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற தகுதி தான் அந்த குரு தருவார். ஒரு பொருள் மீது நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், அந்த பொருளுக்கு உண்டான முழு தொகையும் கட்டினா தான் பொருள் நம்மளுது, இல்லைன்னா அட்வான்ஸே திரும்ப வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால் மக்கள் கேட்குற குருபலன் என்பது ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முன்பணம் மாதிரி. அந்த பொருளுக்கு உண்டான முழு தொகையும் கட்டினாதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த குருபலன் வந்துட்ட உடனே எல்லா நல்லதும் நடந்துரும் அப்படின்னு ஒன்று கிடையாது. தசாபுக்திகள், அந்த நல்ல செயலுக்கு உண்டான கிரகம், அந்த நல்ல செயலுக்கு உண்டான வீடு, இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னமும் மக்கள் தான் அப்படி கேட்குறாங்கன்னா நம்மளும் அதை சொல்லிகிட்டே இருக்க முடியல. ஏன்னா நான் ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நம்ம கேட்டது குருபலன், இன்னமும் எதையோ 5 நிமிஷம் பேசுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீலிங் இருந்தது. அதை இப்போ நம்ம யார் மாற்றுறது? நம்ம தான் மாற்றி ஆகணும். நம்ம குருபலன்னா இது தான், இதை நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தான் மாற்றணும். சரி, இந்த குருபலன்றதை மக்கள் பார்வைக்கு குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கோமே. இந்த குரு சுபத்தன்மையிலேருந்து பார்க்குறாரா, இந்த குரு அதை சொல்லுவோம் பங்கமற்ற குருவா அப்படின்னு பார்க்கணும். குருவுக்கு வேறு ஏதாவது சனி தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, ராகு தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய ஒளியோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். குரு நீச்சத்தில் இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் அந்த குருவானவர் என்ன பண்ணுவார்னாக்க, நம்ம லக்னத்துக்கு ஒரு மோசமான வீட்டு அதிபதியாக போயிடலாம். அப்படி இருந்தாலும் அந்த குரு பார்வை நமக்கு முழு நற்பலனை செய்வதில்லை. இயல்பாக குரு நல்லவர் தான், நல்ல ஒளி நிறைந்தவர் அவர், அதனால் அவர் நல்லவர்னு சொல்கிறோம். சூரியனோட நெருங்கிட்டார், ரொம்ப நெருங்கிட்டாருன்னா அங்கேயும் அவரோட ஒளி வந்து பொய்த்து போகிற மாதிரி தான் ஆகுது. எல்லா கிரகங்களுமே சூரியன்றது தான் ஒளியை பெறுது. அதில் குரு மிக பெரிய ஒரு கோள்னு சொல்லுவோம். அந்த சூரியன்றது வாங்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ணி நமக்கு காமிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குரு பங்கமற்று இருந்தால் நமக்கு நீங்கள் கேட்குற குருபலம் ஒரு 20%, அதாவது ஒரு பைக் வாங்கணுன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு மட்டும் அந்த குரு தருவார். முழு தொகையும் கட்டணுன்னா தசா புக்தி, அந்த வீடுகள் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் இந்த பதிவு கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம். வாழ்த்துக்கள்.